நீ இவ்வளவு ஆழமா பேப்பரை வாசிக்கிற ஆள் இல்லையே. அப்படி என்ன சீரியஸா நியூஸ் படிச்சிட்டு இருக்க? அதுல காட்டேன். இத பாருங்கண்ணே. இத காட்டு பாருங்க. என்னன்னு பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடித்து கொள்ளையடித்த பெண்ணுக்கு போலீசார் வலைவீச்சு. பாத்தீங்களாண்ணே? இப்போ அதுக்கு என்னம்மா? முழுசா படிச்சு பாருங்கண்ணே. அதெல்லாம் வேண்டாமா, நான் ஆல்ரெடி இத நேத்தே சோஷியல் மீடியால பாத்துட்டேன். என்னண்ணே இது? மனநிலை சரியில்லாதவங்க மாதிரி நடிச்சு மொத்தமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, திருட்டுல இது ஒரு டெக்னிக். இந்த மெத்தட் எல்லாம் யாரு முடிவு பண்றாங்கன்னு சொல்லு? வேற யாரு? எல்லாம் ஏமாறக்கூடியவங்க தான். எதை சொன்னா அவங்க ஏமாறுவாங்களோ அந்த டெக்னிக்க சட்டுன்னு யூஸ் பண்ணி ஆட்டைய போட்டு போயிருவாங்க அந்த திருட்டு பசங்க. அண்ணே, இங்க நம்ம வீட்லயும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நடந்துட்டு இருக்கா? இங்க அடிச்சிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? வீடுதான் பெருசா இருக்கு, அதுவும் வாடகை வீடு. இங்க ஒரு சோஃபா செட் இருக்கு, அங்க இங்கன்னு பாத்திர பண்டம் இருக்கு. இத தூக்கிட்டு போய் பழைய இரும்பு கடையில போட்டா டெம்போ வாடகை கூட கொடுக்க முடியாது. இத அடிச்சிட்டு போறதுக்கா அந்த ரேணுகா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ற? கத்தாதீங்கண்ணே.